ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா எங்களோட செகண்ட் வெட்டிங் ஆனிவர்சரி வருது. ஸோ அதுக்காக ட்ரெஸ் எடுக்கலாம்னு கிளம்பிட்டோம். நான், பிரவீன், அப்புறம் அம்மா சேர்ந்து தான் போகிறோம். ரெடி ஆகிட்டுருக்காங்க 2 பேரும். நைட்டு 7 மணி ஆயிடுச்சு. 7 மணி கழிஞ்சு இனி தான் கிளம்பணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னென்னா ட்ரெஸ் எடுக்க போகிறோம். எதுக்குன்னா ஆனிவர்சரிக்காக எடுக்க போகிறோம். இன்றைக்கி செகண்ட் ஆனிவர்சரி. ஆனால் எங்களுக்கு எப்போவுமே ஃபஸ்ட் ஆனிவர்சரி தான் இது. அங்கே போய் பார்ப்போம், வெளிச்சத்தில் போய் பார்ப்போம். ஒன்றும் இல்லைங்க, அங்கே வருங்க. இவ்வளோ ஹைட்டுலேருந்து இருக்கா. மொதல் என் காலில் தட்டுச்சு, சரின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னென்னா இல்லை நம்ம வீட்டு பக்கத்துலேருந்து நடந்து வர தூரம் தான் இது. செம்மாங்குடி ரோடு. இங்கே தான் ஃபுல் ட்ரெஸ் ஷாப் இருக்கும். வந்தாச்சு, பார்ப்போம். பேச பக்கத்தில் நீ கூட பயந்துருவோமா இல்லையா? கடைக்குள்ளே யார் இருக்கா பார்ப்போம். கடை ஆரம்பிச்சு எப்போவுமே மெயினாக இந்த கடைக்கு தான் வருவோம். இங்கே கொஞ்சம் கலெக்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். நியூ மாடல்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து எப்போவுமே பட்டு தான் எடுக்கிறேன். அதனால் இந்த கொஞ்சம் ஃபேன்சி சாரீ எடுக்கலாமே அப்படின்ட்டு பார்த்தேன். பார்ப்போம். நான் கையில் வச்சுருக்க மாடல் சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் ப்ளவுஸ் வந்து ஆரி ஒர்க் மாதிரி நெட் மாடல் நல்லாயிருக்கு. எனக்கு வந்தோடனே அதான் பிடிச்சிச்சு. பட் நான் வந்து கெஸ் பண்ணி வந்த கலர் 2 கலர். அந்த 2 கலருமே இதில் எல்லாமே லைட் கலர் பாருங்கள். க்ரே கலர், இந்த மாதிரி க்ரீன், இந்த மாதிரி லைட் கலராக தான் இருக்குது. ஒன்றும் டார்க் கலர் இல்லை. வீட்டில் பார்த்து யோசிச்சுட்ருக்காங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இவளுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல, பார்ப்போம். ஒரு கடையில் செட் ஆகாது. கையில் வச்சுருக்கோம்ல வயலட் கலர், இதுதான் கெஸ் பண்ணி வந்தேன். வயலட் அப்புறம் ஆரஞ்சு ரெண்டுமே என்கிட்ட பட்டு தான் இருக்குது. அதனால் ஸ்டோன் வச்சு எடுக்கலான்னு பார்த்தேன். இது நல்லா இருக்குது, ஆனால் வந்து ஃபுல் ஸ்டோன் இல்லை. அந்த துப்பட்டா அந்த சைடு மட்டும்தான் ஸ்டோன் இருக்குது. அது ஃபுல் கீழே இருக்குது. மேலே இந்த மாதிரிலாம் வந்து ஃபுல் ஒர்க் அவுட் இல்லை. அதனால ஆரஞ்சு கேட்டால் பாருங்கள், மாம்பழ கலர் எடுத்து தராங்க. நான் கையில் இருக்க கலர் நல்லா இருக்குது. இந்த மேலே நல்லாயிருக்கு டிசைன். உள்ளே ஃபுல்லாக அந்த மாதிரி இல்லை, பிளெயினாக இருந்த மாதிரி இருக்குது. ப்ளவுஸும் செட் ஆகலை. இது அதை வச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு வச்சு காமிச்சிருக்காங்க. ஓப்பன் பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் இந்த இருக்குது. ப்ளவுஸ் அந்த இருக்குது. அது உள்ளே வரும், உள்ளே வரும். அது மறந்து $600
எது பிளேனாக இருக்குது? எது பிளேனாக இருக்குது? நீ எங்கே பிளேனாக இருக்குது? ஸ்டோன் விடு, அது ஜிகினா மாடல். டபுள் கலர். ஏய், அதுக்கு அடியில் உள்ள பீஸ் எடு. அது அடியில் உள்ளது. இதில் இது இந்த ஃபோட்டோவில் மாடல் மாதிரி வரும். அதுக்கப்புறம் வேறு கலெக்ஷன் காட்டினாங்க. இது வந்து டபுள் கலர் மாதிரி, ஒரே மாதிரி ஷேடாக இருக்கும், டபுள் கலர் ரெட்டு. இது வந்து நல்லா தான் இருக்குது, ஆனால் அதில் உள்ள ப்ளவுஸ் வந்து செட் ஆகலை. ப்ளவுஸ் மாடலே இல்லை. இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தைக்கதாக இருந்துச்சுன்னா அதுக்கு அமௌண்ட் வரும். இப்போ டிசைன் ஏதாவது வந்து இருந்துன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது வந்து தான் யோசிச்சு ப்ளவுஸில் இந்த மாதிரி ஒர்க் இருந்தால் குள்ளான்னு பார்த்துட்டு இருந்தேன். இதில் வந்து சாரீ ஓகே, ஆனால் ப்ளவுஸு செட் ஆகலை. அதுவும் இல்லாமல் இந்த பிங்க் இருக்குல்ல, அந்த ஒரு கலர் தான் கொஞ்சம் ஓகே. அந்த ஸ்கை ப்ளூ என்கிட்ட இருக்குது, அதனால தான் நான் ஸ்கை ப்ளூ எடுக்கல. அந்த பிங்கு மட்டும் ஓகே, ஆனால் ப்ளவுஸ் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். பாப்பா இந்த மாடல் இது பிடிச்சிருக்கு. சரி, ஏன்னா இது வந்து கலர் இந்த ஒன்று தான் நல்லா இருக்கு. இன்னொரு கலர் காமிச்சிங்களா? வேறெல்லாம் நல்லா இருக்கு. இதே மாதிரி ஒரு 1200 மாதிரி ஃபுல் டிசைன் இருக்குது. இது ஃபேன்சி ஃபுல் டிசைன் ஆகா, கால் சைடு ஃபுல்லா ஒரு ரெண்டு பக்கம் வராது. இது வந்துருக்குல்ல இந்த மாதிரி. இந்த சாரி மட்டும் அப்புறம் இந்த மாதிரி கால் சைடுல பார்டர் மட்டும். ரெவினுக்கு இதில் 2 சாரியுமே பிடிச்சிருக்கு. அந்த லைட் பிங்க் இருக்குல்ல, அந்த லைட் பிங்க்கும் அந்த டார்க் பிங்க்கு, இந்த ரெண்டுமே பிடிச்சிருக்கு. ரெண்டில் ஏதாவது எடு அப்படின்னு சொன்னால். ஆனால் எனக்கு கெஸ் பண்ணி வந்த கலர் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வேறு கடைக்கு போய் பார்க்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது நம்ம உட்காருவோம். இதெல்லாம் 90 என்ன சொன்னீங்க? மயில் கலர், டார்க் கலர், மயில் கலர். ஏய், ஃபேன்சி கலரில் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி கலர்ஸ் வராது. ஆமாம், அது மேக்ஸ் மயில் கலர் நல்லா தானே இருக்கும். வெறும் டாட் மட்டும் வச்சுக்கணும். இது எப்படி இருக்குதா அந்த மாடல்ஸு? இன்னொன்று வேணும் வச்சுங்களா? பிங்கன் மெரூனு, அதான் பிங்கன் மெரூன். இது செட் ஆகாதா? இந்த கலர் அதெல்லாம் செட் ஆகாது, நார்மலாக தான் இருக்குது. ரேட்டு கூட இப்படி தான் வரும். உங்கள் அடுத்த கடையில் மாடியில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்கும், அங்கே ஏதாவது கலர் செட் ஆகுதான்னு பாருங்கன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போய் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி அங்கே வந்திருக்கோம். நீங்க தான் இப்படி கேட்டிருக்கீங்க. ஆரஞ்செல்லாம் பழைய கலர். கலரில் என்னப்பா புதுசாக கலர் இருக்கு? கலர்னாலே பழைய கலர் தான். ஆரஞ்சு அவுட் ஆஃப் ஃபேஷன் கலர், பழைய அடிக்கிற கலர். அப்படி நான் மெஞ்சா கொடுத்துருமா ஸ்டார்டிங் கலர் அதான். அந்த கடையில் பொறுத்தவரை என்னென்னா அவங்க சொல்கிற கலர் தான் எடுக்கணும், அவங்க சொல்கிற கலர் தான் கடையில் வந்துட்டு அந்த மாதிரி சொல்லிகிட்ருப்பாங்க. நம்ம ஆரஞ்சு கலர் கேட்டால் மாம்பழ கலர் எடுத்தால் தான் ஆரஞ்சுங்கிறாங்க. இல்லைன்னா ஆரஞ்சு கலரே கிடையாது, மொத்தமே 7 கலர் தான். இல்லை லைட் கலர் தான், லைட் கலராக தான் வச்சுருக்காங்க, ஒரு டார்க்
இது பாருங்கள் கடைசியில் பூனம் சாரி எடுத்துட்டாங்க. பூனம் ஆனால் பூனம் சாரி கூட ஓகே நல்லா தான் இருக்கும். பூனம் சாரி எடுக்கணுமா அப்படின்றதான் நல்லா இருக்கு. ஆனால் ரேட் கம்மி 600 அந்த மாதிரி 500 600 அந்த மாதிரி தான். ஆனால் இது ஃபங்க்ஷனுக்கு எடுக்கணுமா நேரத்துக்கு ஆரஞ்சு சொல்கிறாங்க. पायने प्रमाण था एटा एक प्रमाण हुआ ना கடைசியில் எதுவுமே செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 2 கலர் பார்த்தோம்ல, அந்த பிங்க்கு இன்னொரு டார்க் பிங்க்கு, அது ஓகே. பட் வேறு ஏதாவது கடையில் பார்த்துட்டு வருவோம்னு வீட்டில் சொன்னாங்க. அதுக்காக கிளம்பிட்டோம். அதில் கிளம்பி போகிறதுல ஒரு கூத்து என்னன்னா, அந்த கடையிலேருந்து ப்ளூ ஷர்ட் போகிறாங்களா அவங்க இறங்கினப்புறம் சொல்கிறாங்க, இங்கேருந்து போனாத்துனா திருப்பி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால் நான் கேட்டேன், என்ன ரூல்ஸ் எதுவும் போட்டிருக்கீங்களா, இங்கேருந்து போயிட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிரவீன் வேறு சண்டை போட்டான். அப்புறம் கடையில் வர கஸ்டமர்லாம் பார்த்துட்ருக்காங்க, என்னால் கொஞ்சம் அமைதியாக பேசுங்க. சரி ஓகே போயிட்டு வரோம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். பார்த்த கடையில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. எனக்கும் அந்த கடையில் உள்ள ஸ்டாஃபுங்க ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அப்படியே இறங்கிட்டோம். வேறு கடை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கடையில் பிடிக்கலான்னு பழையபடி அந்த கடையில் போகணும் பார்ப்போம். வேறு 2-3 கடைக்கு போனோம். 2-3 கடையில் இதே சேம் சாரி வச்சுருக்காங்க. ரேட் 2000 மேலே சொல்கிறாங்க. எங்கே 1500 அங்கே 2000 மேலே, அந்த மாதிரி ஜாஸ்தியாக இருக்குது. அது இல்லாமல் இதை விட கேவலமாக இருக்குது அங்கெல்லாம் பார்த்தா. ஒன்றும் செட் ஆகலை. டைம் வர 8:30 ஆகிடுச்சு. இன்னும் கடை க்ளோஸ் பண்ண டைம் வேறு. சரி ஓகே இங்கேயே வந்துட்டோம் சொல்லிட்டு இங்கேயே வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா பரவாயில்ல, ஒன்றும் சொல்லலை, கூலாக தான் இருக்காங்க. திருப்பி அதே சாரீ எடுத்து காமிக்க சொல்லி 2 சாரீ எடுத்தாங்க. என் கையில் இருக்கிற அந்த லைட் பிங்கு டார்க் பிங்க்கு, இந்த 2 கலரில் ஒன்று தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது உனக்கு எப்படி பிடிச்சிருக்கு? கேட்டுச்சு, எனக்கு கேட்டுச்சு அமௌண்ட். ஒரு பீஸ் ஓப்பன் கொடு. இந்த ஒரு பீஸ் மட்டும் லேசாக ஓப்பன் பண்ணி வீடு எடுக்க வழியில் அவ்வளோ பிள்ளைலாம் இருக்காங்க. ஃபேன்சி சாரீஸில் இந்த மாதிரி தான் உள்ள பிளைனாக தான். அது இடுப்பு தான். நம்ம கீழே மட்டும் கைக்கு மட்டும் சொன்னோம். சரி அந்த 2 பிங்கில் எந்த சாரீ எடுத்தேன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுன்னா. அப்புறமா எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இப்போ பிரவீனுக்கு ஷர்ட் எடுக்கணுமே, ஷர்ட்டு இது வந்தாச்சு. அது ஃபார்மல் செட், அது லைட். அது கிட்ட அது கலர் மேட்ச் விடு. ரோஸ் அது ஓகே தான். ஏய் இன்னும் அதை போட்டு வந்தால் உள்ள அந்த பனியன் போட்டுருக்காங்க. அவர் கலருக்குலாம் சூப்பராக இருக்கும். இது 550 இருக்குதா?
அவனுக்கு எப்படியோ ஒரே கலர்லேயே ஷர்ட்டு செலக்ட் ஆயிடுச்சு. அவனுக்கு ப்ளெயின் ஷர்ட்னாலும் ஓகே தான். எனக்கு தான் ப்ளெயின் பிடிக்காது. ஏதாவது கொஞ்சம் டிசைன் இருக்குமான்னு பார்ப்பேன். ஓகே, ஒரு கடையிலே செட் ஆயிடுச்சு. இந்த ஒரு கடையிலே எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. சுற்றி வயிறு பசி வந்துருச்சு. நிலக்கடலையெல்லாம் இருந்துச்சு. கடலை பானிபூரி அதை வாங்கிட்டு அம்மாவுக்கும் கொடுத்துட்டு நாங்களும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஜூஸ் குடிக்கலாம்னு பார்த்தா அம்மா பாதாம்பால் கேட்டாங்க. அப்போ ஆளுக்கு ஒரு கப் பாதாம்பால் வாங்கி அதையும் குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். மணி 9:30 ஆயிடுச்சு. டைமர் ஆயிடுச்சுல, குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் சாரீ ஷர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.